கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்திய 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் பூமியிலே நீங்கள் 2 பேர் ஒருமனப்படும் போது பரலோகத்தில் இருக்க என் பிதாவினால் அது உங்களுக்கு அருளப்படும். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்போது, பெற்றோர்கள் பிள்ளைகள், கணவன் மனைவி அன்பாய் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு வெற்றியை சம்பாதிக்க முடியும். அப்படியாக ஒரு கர்த்தருடைய தம்பதிகள் ராபர்ட் என்கிறவரும் ஜெய்சி என்கிறவர்களும் இல்லறம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் நன்றாக படித்து பட்டம் பெற்றவர்கள், பொறியியல் பட்டம் பெற்றவர்கள். அதில் கணவர் மட்டும் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போயிட்டு நான் தான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் சம்பாரித்து போடுறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நிலத்தில் அதாவது வேர்வை சிந்தியை நான் உழைச்சி எல்லாத்தையும் போடுறேன், இங்கே யாருக்குமே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி மனைவியை சும்மா கண்ணாப்பினான்னு அப்படியே டீக்ரேட் பண்ணி பேசிகிட்டே இருப்பாராம். அதனால் மனைவிக்கு நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டார் அவர். அப்படியாக ஒரு நாள் அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க. அதை பார்த்த அவர் என்ன செஞ்சார், சரி நம்ம தேவனுடைய மனுஷன் ஊழியரிடத்தில் நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி மனைவி அழைச்சிட்டு போகிறாங்க. போகும்போது போதகர் கவுன்சிலிங் கொடுக்குறார். ராபர்ட், நான் ஒரு சீட்டு கொடுக்குறேன், அந்த சீட்டில் நீங்கள் எழுதுங்க, விருப்பப்படுறதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்து இடது கையை பின்னால் வச்சுக்கோங்க, வலது கையினால் எழுதுங்க அப்படிங்கிறார். அப்படி எழுதிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபேன் காற்று அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் பறந்து போயிடுச்சு. பார்த்தீங்களா ராபர்ட், நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்க, ஒரு கையை அந்த பேப்பர் மேலே வச்சு இப்படி எழுதினீங்கன்னா பேப்பர் பறந்து போகாது. உங்களால் எழுத முடியல பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு கையினால் செயல்பட முடியுமா? 2 கையும் ஒன்றா சேர்ந்து செயல்படும் போது அது ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதை ராபர்ட் உணர்ந்தாராம். இருவருமாக வீட்டுக்கு போனார்கள். போய் அவர் மறுநாள் வேலைக்கு போயிட்டு வருகிறார். நைட்டு வரும்போது மனைவி மிகுந்த தலைவலியோடு படுத்திருக்காங்க. அப்போ ஜெய்சி, மை டியர் டார்லிங், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொன்ன பொழுது அவள் அப்படியே கண் கலங்கிட்டாள். இந்த அன்பை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவள் கண் கலங்கிட்டாள். உடனே அவளுடைய தலைவலியெல்லாம் போய்விட்டது. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ராபர்ட் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு கடுமையான ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் என்ன செஞ்சிருச்சுன்னா அவரால் செய்ய முடியல. உடனே குழம்பி போய் நிற்கிறார். மனைவி வந்தாங்க. வந்தவுடனே விடுங்க, நான் ஒரு செகண்டில் நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, ஒருவருக்கொருவர் அந்த அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது எந்த ஒரு காரியமும் எளிதில் வெற்றி அடைய முடியும். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்போது அதில் ஒரு வெற்றியை காண முடியும். எபேசியர் 5:25 கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷன்மார்களே உங்கள் மனைவியின் மேலே அன்பு கூறுங்கள் என்று சொல். 28வது வசனத்தில் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த சரீரத்தை, அதாவது மனைவியை தன் சொந்த சரீரமாக பாவித்து நீங்கள் மனைவி மேலே அன்பு கூறுங்கள் என்று சொல்ல. மனைவி மேல் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக வேதாகமத்தில் ஆதியாகமம் 24:25 பார்க்கும்போது ஈசாக்கு மனைவியை நேசிக்கிறது அடையாளமாக அவன் ஒரு அறையிலே விளையாடி கொண்டிருக்கிறான் மனைவியோடு. அபிமெலேக்கு ராஜா அந்த ஜன்னல் வழியாக பார்க்கிறான். இதை எதை காட்டுகிறது? அவர் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறார்கள். 25வது அதிகாரத்திலே வரும்போது எப்பொழுது அன்பு கூற முடியும்? மனைவியுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. திருமணமாகி 20 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவன் மனைவியை நேசித்து அன்பு கூர்ந்து மனைவிக்காக அவன் பிரார்த்தனை பண்ணுகிறான். எவ்வளோ ஒரு நேசித்து அன்பு கூர்ந்து மனைவி இடத்துல கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தா கூட பரவாயில்லையே, மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கு குழந்தை இல்லைன்னா உடனே அவர்கள் வேறு ஒரு முடிவு எடுக்கிறார்கள், உலக பிரகாரமான முடிவு எடுக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு தன் மனைவி மேலே அன்பு கூர்ந்து அவன் செபித்தான். உடனடியாக 20 வருடங்கள் கழித்து இரட்டை பிள்ளை ரெபேக்காவுடைய வயிற்றிலே பிறந்தது. ஏசா யாக்கோபு பிறந்தார்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். எதிர்பார்க்கிறீங்களா? இருவரும் ஒருமனப்படும் போது பரலோகத்திற்கு பிதாவை கேட்டு உங்களுக்கு அருளை செய்வார். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் உங்கள் மனைவி மேல் அன்பு கூறுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் அன்பு கூறுங்க, பெற்றோர்கள் பிள்ளை மேல் அன்பு கூறுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், யாரிடத்திலும் கசந்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்.
அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வியாதி பலவீன சுகவீனத்திலிருந்து விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு அற்புதத்தை இன்னைக்கு அந்த குடும்பத்தில் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு, ஆண்டவரே அவர்கள் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள்லாம் பாஸ் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற துணையை தர முடியாது ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தையை தர முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி, பொருளாதாரத்தை ஆசீர்வதி, வேலையை ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.